வணக்க மக்களே. பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவருடைய அனைட்டிங்க நம்ம பார்த்தோம். அதே வேளையில புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போது அவர் என்ன கிரியை செய்தாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பேதுருவை பார்த்தோம், இப்படி பலரை பார்த்தோம். புரியுதுங்களா? ஆனா இன்றைய காலத்துல சமூக வலைதளங்கள்ல பலரை வேற விதமா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வர்றாங்க. அதுல ஒரு காட்சியை பாருங்க. இப்படி ஃபர்ஸ்ட் குடுத்துட்டாரா, திரும்ப என்ன பண்றாங்கன்னு பாருங்க. போலப்பட்ட அனாயிட்டிங் அப்படின்னு சொல்லவா, எப்படி எல்லாம் வர்றாங்க, எப்படி எல்லாம் நூதனத்தை கொண்டு வர்றாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை வேற விதமா காமிக்கிறாங்க. நம்ம அப்படியே சிரிச்சுட்டு கடந்து போகலாமா அப்படின்னு நினைச்சா நமக்கு வேற மாதிரியான மண்ட கொளரை ஏற்படுத்துறாங்க. காமெடியா கொண்டு போலாம் அப்படின்னு நினைச்சா டிராஜடியா கொண்டு போற மாதிரியான ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான கோமாளிகள் பைபிளை வாசிப்பாங்களா? முன்ன பின்ன பைபிளுங்கிறது எடுத்து இது பண்ணியிருந்தா பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலும் வரங்களினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது ஃபிங்கர் டிப்ல பேய் ஓடிடும், புரியுங்களா? ஆனா இப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. இயேசுவை கண்டு பிசாசுகள் நடுங்கின. அவருடைய பெயருக்கு அப்படிப்பட்ட வல்லமை மாட்சிமை இருந்தது, அநேக காரியங்கள் இருந்தது. பட் இந்த மாதிரியான காட்சிகளூடாக இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. பரிசுத்த ஆவியானவரை வேற விதமா காமிக்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத இன்னொரு காட்சியை பாருங்க. இதுல பாருங்க, பாத்தீங்களா? ஒரு லேடி என்ன பண்றாங்க, தலையை வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாக்குல என்ன ஆகுது, இந்த மாதிரி ஆகுது. ஒரு என்ன சொல்றது, பக்தி பரவசத்தோட பயணிக்கிறாங்க. இதே ஃபார்மேட் தான், சேம் பேட்டர்ன். இதுல இருக்கக்கூடிய எப்படி ஒரு அடிமை எப்படி இருக்கிறனோ அதே ஃபார்மேட் தான் கிறிஸ்துவத்துல வரணும். அதே பேட்டர்ன்ல ஒரே பேட்டர்ன், ஒரே செட்டப்பு, ஒரே பிட்டப்பு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? என்னத்தங்க சொல்றது? அங்க இருக்கக்கூடிய அடிமை இங்க வந்தா என்ன பண்ணுவா? இந்த மாதிரியான கோமளித்தனத்தை தான் பண்ணுவா அப்படிங்கிறது தெளிவா தெரியலீங்களா? மோசமான ஒஸ்ட் பிஹேவியருங்க. சரி, அதுக்கு ஒருபடி மேல போய் இன்னொரு சகோதரி என்ன பண்ணிருக்காங்க, என்ன சாகசத்தை புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. கட்டி பிடிச்சுக்கிட்டே அனாயிட்டிங்க அப்படி கனெக்ட் பண்றாங்க. பாத்தீங்களா? அனாயிட்டிங் வித் கனெக்டிங் அப்படியே பொத்தடின்னு விழுறாங்க. இதை கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஆவியானவருடைய அபிஷேகம் அல்டிமேட்டடா இருக்கும். அதுவும் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. என்னங்க சொல்றது? கிறிஸ்துவ சபைகள்ல இந்த மாதிரி பார்க்கவே இல்லைங்க. அந்த தனி ஊழியம்னு சொல்லி பிரளயம் பண்றவங்க பெரிய ஓய்த்திரியமா இருக்குங்க. சரி, ரொம்ப மோசம் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அவங்கதான் பெரும் ஆவிக்குரியவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுதா தெரியலீங்களா? கெட்டி பிடிச்சா அபிஷேகமா? எங்கேயாவது ஆண்டவர் அப்படி கெட்டி பிடிச்சாருன்னா இதுக்கு என்ன தெரியுமா பேர் வைப்பாங்க? ஓரினை சேர்க்கை அப்படின்றவான். பொம்பளையும் இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தா ஓரினை சேர்க்கை தானே. என்னங்க இது புதுசா கண்டுபிடிச்சு புதுசா நம்மள போட்டு குழப்புறாங்க பத்தியெல்லாம். சரி, இதுதான் இப்படி இருக்குன்னு கேட்டா இன்னொருத்தர் ஒரு கோமாளி என்ன செய்யணும்னு பாருங்க. அப்படி போட்டு விடுதாரு. அவங்க எல்லாம் பொத்துன்னு கீழே விடுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இதுல உண்டா அப்படின்னு கேட்டா வேறொரு ஆவியை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள். புரியுதுங்களா இல்லையா? அதாவது கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 20-21 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஆவியின் கனியோ நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம் இவைகளாக இருக்குது. கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5:20-21 சொல்லுகிற பிரகாரப்படி ஆவியானவருடைய செயல்பாடு 9 கனிகளுக்கு ஒத்ததாக இருக்கிறது. சரிங்களா? அப்படி ஒத்த கனிகளோடு பயணிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இப்படி கீழே விளத்துல இந்த மாதிரியான காரியமா, அல்லது இப்படி பரிசுத்த ஆவியானவர் செய்வாரா அப்படின்னு கேட்டா இல்ல. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 39-40 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் கலகத்துக்கு தேவனாய் இராமல் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்க ஆண்டவர் ஒருதனை கீழே தள்ளி
அனாய்டிங்க அப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. புரியுதுங்களா? ஆண்டவர் 9 கனிகளின் உடையவர்களாக மாற்றும்படி பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அப்படி இருக்கும். அதே வேளையில பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது மிகுந்த பலன் அடைந்து யூதேயாவிலும் கிரேக்கத்திலும் எருசலேம் எல்லா இடங்களிலும் மரண பரிந்தியும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி சொல்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒருவரோடு கூட இடைப்பட்டா இப்படிப்பட்ட மாய்மாலமான கிரியைகள் நடப்பிக்கப்படுமா, அல்லது மாய்மாலமான இது கீழே விழுவதும் தன்னை அறியாமல் இப்படியே வந்து விழுவதும் இது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு நீங்க நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இது வேறொரு ஆவி, பொல்லாத ஆவி அப்படின்னு சொல்லலாம். இவர்களோடு இருப்பது பரிசுத்த ஆவியானவர் இல்ல. இதனால மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். புரிதுங்களா இல்லையா? வேறொரு பதிவு. வணக்கம்.